இந்த வீடியோல நாருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 449 பார்க்க போறோம். சக்குரா எக்ஸ்கியூஸ் கேப்பா, சுனாடே வர சொல்லவும் எல்லாரும் வந்துட்டா. நாருட்டோ எங்க அப்பா எங்கன்னு கேப்பா. சுனாடே இன்னைக்கு காலையில இருந்து கிராமத்துல இருக்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் எமர்ஜென்சி சமிட்டுக்கு போயிருக்காங்க. லாட்ஃபோர்த் கக்காஷியன் மற்ற ஜோனின்ஸ கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு நாருட்டோ அப்படியாங்கும் போது ஜெராயா நான் அவங்க கூட இருக்கேன்டான்பாரு. பெருசு நீ ஏன்பா? சக்குரா முன்னாடி போய் எங்களை பாக்கணும் சொன்னீங்களா எதுக்குன்னு கேப்பா. சுனாடே இது எல்லா பக்கம் இருந்து வர செய்தின்பாங்க. சக்குரா என்ன செய்தின்னு கேப்பா. ஒரோச்சிமாரு செத்துட்டான், அப்புறம் கொன்னது சாஸ்கேன்பாங்க. எல்லாம் ஷாக் ஆவாங்க. ஜெராயா நான் ஒரோச்சிமாருவை திரும்ப கூட்டிட்டு வரலான்னு பாத்துட்டு இருந்தேன், இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்குன்னு பாரு. நாருட்டோ அதை சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, ஆனா சாஸ்கே ஒரோச்சிமாருக்கு அடுத்த வெசலா இருக்க வேண்டியது இல்லைன்னு. சுனாடே இன்னொரு விஷயம், அக்காட்சுகியை சேர்ந்தவங்க ஷினோபி வில்லேஜஸ தாக்கி அங்க இருக்க காகே அண்ட் ஜோனின் கிளாஸ் ஷினோபிஸ தூக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சாஸ்கே அவங்களோட ஒர்க் பண்றதா வதந்தி இருக்குன்பாங்க. நாருட்டோ ஷாக் ஆவா. என்னாலுமே முதல் நம்ப முடியலன்ட்டு ஜெராயா, ஆனா சில நம்பிக்கைக்குரிய சோர்சஸ் கிட்ட இருந்தே இந்த வேர்ட்ஸ் தான் வந்துச்சு, பார்க்க போனா உண்மையா இருக்கும் போலன்னு பாரு. சுனாடே இப்போ சாஸ்கே அண்ட் அக்காட்சுகிய சாங்ஷன் பண்ணி தீர்மானத்தை ஏத்துக்கிற மாதிரி இருக்காங்கன்பாங்க. சக்குரா அதுக்கு அடுத்து அப்படின்னா சாஸ்கே வாண்டட் கிரிமினலான்னு கேப்பா. என் அப்பா என்ன சொன்னாருன்னு சொல்லி கேப்பா நாருட்டோ. சுனாடே சொல்ல போன லாட்ஃபோர்த்துக்கு இதுல விருப்பமே இல்ல. பேப்பர்ஸ் எடுத்து இதுதான் நாங்க கேதர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும், அக்காட்சுகியில இருக்க மெம்பர்ஸ், அப்புறம் அவங்களோட எபிலிட்டிஸ், அப்புறம் எங்க ஸ்பாட் பண்ணலான்னு கேதர். இதை பயன்படுத்தி மற்ற வில்லேஜஸ் அவனை கண்டுபிடிக்க முன்னால கண்டுபிடிச்சு திரும்ப கூட்டிட்டு வந்திருக்கேன்பாங்க. ஜெராயா சாஸ்கேவை காப்பாத்துறதுக்கு இது மட்டும் தான் ஒரே வழின்பாரு. என்ட்ரன்ஸ் கிட்ட போனதுக்கு அப்புறமா கீபா ஒவ்வொரு டீமே லொகேஷனுக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்ண போறது நாங்க தான்பா. ஏன்னாட்டா யாரும் சுயமா செயல்பட்டுறாதீங்க, நம்ம எப்போ ஒன்னா இருக்கணும்பா. ஷீனோ அதுக்கு காரணம் நம்மளோட இலக்கு சாஸ்கேவை கண்டுபிடிச்சு திரும்ப கூட்டிட்டு வரதுன்பா. நெஜி குறிப்பா நீ நாருட்டோ அவசரப்பட்டுறாதேன்பா. நாருட்டோ எனக்கு தெரியும் வாங்க போலான்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெராயா நிஞ்சா ஸ்க்ரோல்ஸ் தி டேல் ஆஃப் நருட்டோ தி ஹீரோ தி ஷினோபி யுனைட்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. முன்னால ஏகப்பட்ட பப்பட்ஸ் இருக்கும். ஹீடன் பார்த்துட்டு என்னடா இதுன்னு கேப்பா. சாரி இது என்னோட ஆர்ட், என்னோட ஹியூமன் பப்பட்ஸ் 10,000க்கு மேற்பட்டது இருக்குன்பா. ஹீடன் பர்சனலா நம்ம பிடிச்சத வச்சு அதை பண்ணிருக்கீன்னு கேப்பா. சரி இது எல்லாமே மிலிட்டரி வெப்பன், 5 கிரேட் நேஷன்ஸ் இந்த உலகத்தை ஆள்றதுக்கு பதிலா நம்ம அக்காட்சுக்கு ஆளுவோன்பா. ஃபர்ஸ்ட் ஹிடன் லீஃப் அழிக்கலான்பா. சாஸ்கே ஷாக் ஆவான். டேட்ரா என்ன ஆர்ட்ன்ட்டு குவான்டிட்டி பார்க்க போறியா? ஆர்ட்ல இருந்து என்னோட ஆர்ட் வேற, ஆர்ட்ங்கிறது எக்ஸ்ப்ளோஷன் பா. சரி உன்னோட மேல இருந்து தாக்குற தாக்குதல் எதிரிய திசை திருப்பி அவங்க ஆர்கனைஸ் இல்லாம ஆக்கும். அப்ப என்னோட ஹியூமன் பப்பட்ஸ வச்சு நான் கிரவுண்ட்ல அட்டாக் பண்ணுவான்பா. டேடரா என்னோட எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறமா அங்க ஒரு பிளேடு கூட மிஞ்சாதுன்பா. ஹீடான்ட்டு லூசு பயலே அப்புறம் யார வச்சு ரூல் பண்ணுவேன்னு கேட்பான். 2 பேர் திரும்ப அடிச்சுக்குவாங்க. சாஸ்கே ரியாக்ஷனே இல்லாம வெளியே போறத சசோரி நோட் பண்ணுவான். சாஸ்கே கிட்ட வந்துட்டு சசோரி லீஃப் வில்லேஜ் அழிக்கிற விஷயத்த நீ ஏன் ஹேண்டில் பண்ணிக்க, இப்போ உனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கான்னு கேட்பான். சாஸ்கே என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப 4th ஹோக்காகே வச்சிருக்க கரண்ட் சிஸ்டம் அப்புறம் அந்த தலைமையை அழிக்கணும், லீஃப மொத்தமா அழிக்கிறது என் நோக்கம் இல்லைன்பா. அக்காட்சுகியை விட்டு போறதா பிளான் பண்றேன்னு கேட்பான் சசோரி. சாஸ்கே முதல்லயே அடியாளா இருக்கலாம் ஏத்துக்க மாட்டேன்னு. ஈடா நீ சாகர தருவையில இருக்கும் போது காப்பாத்தணும், இப்ப எங்களுக்கு துரோகம் பண்றேன்னு கேட்பான். சாஸ்கே மேல பாப்பான். டீம் காயோட ஷீனோ வருவான். நாருட்டோ சக்குரா கூட கீபா போவான். நாருட்டோ கால் வைக்கிற இடத்துல ஒரு டேக் இருக்கும், ஆக்டிவேட் ஆகும். சசோரி நம்மளோட பேரியரை பிரேக் பண்ணிட்டு அக்காட்சுகி டெரிட்டரிக்குள்ள எனிமிஸ் வராங்க, 5 கிரேட் நேஷன்ஸ்ல இருந்து அனுப்பிச்சிருக்கணும்பா. அக்கமாரு குலைக்கவும் கீபா உனக்கும் தெரியுதான்பா. அப்புறம் சாஸ்கே பக்கத்தால இருக்க விஷயத்த சொல்லுவான். சக்குரா அது சாஸ்கேவோட சென்ட் தானான்னு கேட்பா. நாருட்டோ டைரக்ஷன் கேட்பான். கீபா ஃபாலோ பண்ண சொல்லுவான். ஹினாட்டா ஷிகமாரு டீமோட இருப்பா. கீபா நாருட்டோ சக்குரா போற இடத்துல டேடரா சசோரி ஹீடான் காக்குசு ஜெட்சு 5 பேரும் இருப்பாங்க. நருட்டோ பாத்துட்டு அக்காட்சுகின்பா. சாஸ்கே வச்சுட்டு காக்காவா பறக்கும். சாஸ்கேன் வாய்ஸ் கேட்கும். இட்டாச்சி உருவத்தை பார்க்கும். சாஸ்கே அண்ணா நீ செத்துட்டதால நினைச்சேன்பா. இட்டாச்சி உன்னோட வருங்காலமோ உச்சியாவோட வருங்காலமோ அன்சர்டனா இருக்கப்ப என்னால சாக முடியாதுன்பா. நான் நினைச்சதை விட என்னோட காயங்களார அதிக நாள் எடுத்துருச்சுன்பா. சாஸ்கே நீ நல்லா இருக்கல எனக்கு சந்தோஷம்பா. இட்டாச்சி நீ என்ன பண்ண பாக்குற சாஸ்கே, எதை சேர்ந்து இருக்குன்னு கேட்பான். சாஸ்கே அதுன்பா உனக்கு எது செய்யணும்னு தெரியும்லன்ட்டு போயிருவான் இட்டாச்சி. நருட்டோ சாஸ்கேங்கடா உங்களோட தான் இருக்கான்னு எனக்கு தெரியும்டான்பா. சசோரி கொஞ்ச நேரம் வரைக்கும் எங்களோட தான் இருந்தான், அப்புறம் எங்க போக்குல நாங்க செய்யற விஷயங்களா அவனுக்கு பிடிக்கலன்ட்டு போயிட்டான்பா. ஹீடான் இவனுகிட்ட என்ன பேச்சு போட்டு தள்ளிட்டு போலான்பா. நீ அந்த கிராமத்துல பார்த்தவன் தானு கேட்பான் நருட்டோ. ஆமாண்டா பொட்டிப்பாயில இது திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம்டான்பா. சசோரி கிட்ட இவனை நான் எடுத்துக்கிறேன்பா. என்னமோ பண்ணிக்கன்றான் சசோரி. ஷிகமாரு டீமும் வந்துரும். நீங்க எப்படான்னு கேட்பான் நருட்டோ. ஏனாட்டா என் பேக்குகான் பயன்படுத்தின்பா. ஷிகமாரு ஹீடான பாக்கவும் அது ஹீடான அவனை எங்க கிட்ட விட்டுருங்கன்பா. முன்னால போயிட்டு லேடி சுனடை கொடுத்த இன்டெல் படி இவனோட ஜுட்சுவை பத்தி எனக்கு நல்லா தெரியும், இவனை நான் பாத்துக்கிறேன்ட்டு ஷேடோ ஸ்ட்ராங்கல் ஜுட்சு பண்ணுவான். ஹீடான் தப்பிச்சு ஓடுவான். அந்த ட்ரிக்குலாம் நான் விழுக மாட்டேன்ட்டு. நீ தப்பிக்க முடியாதுடான்ட்டு ஷிகமாரு சோஜியா நீனும் தோர்த்துவாங்க. ஒயிட் ஜெட்சு ஹீடா நோடிட்டான், இப்ப என்ன பண்றதுன்னு கேட்பான். பிளாக் ஜெட்சு நீ தானே அவன் பார்ட்னர், போய் ஏதாவது பண்ணு போன்பா. காக்குசு யார அவன் பார்ட்னர்ங்கிற, சரி வேற வழியும் இல்லைன்ட்டு கையை தொடுவான். ஷீனோ வந்துட்டு அவன் பேர் காக்குசுன்பா. நைஜீரியா சொன்னாலே கொடுத்த இன்டெல் படி அவங்ககிட்ட 5 தான் இருக்கும், ஜென்டல் ஃபிஷ்ல ஹேண்டில் பண்ணிக்கிறேன்பா. வேற ஏதாவது இருக்கான்னு கேப்பா டென்டன். நைஜி அவன் மிட் ரேஞ்ச் அட்டாக்ல தான் ஸ்பெஷலைஸ்டா இருக்கான், ஆனா ஜென்டல் ஃபிஷ்டோ ஷார்ட் ரேஞ்சில வரும்பா. லீ புரிஞ்சது அப்படின்னா ஒரு டிவர்ஷன் கிரியேட் பண்ணுவான்ட்டு ஓடிடுவான். அப்படின்னா நைஜி அவனை போட்டு தள்ளுன்பா டென்டன் ஃபைட் பண்ண
போவாங்க. டென்டன் ஏகப்பட்ட வெப்பன் சமன் பண்ணுவா, தப்பிச்சு ஓடுவான் காக்குசு. பேப்பர் பாம் வச்சுல வெடிக்க வைப்பாங்க, தப்பிச்சு போவான். தப்பிக்க ட்ரை பண்ண, ஆனா அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு பாலி. லேடரா இறுதியா என்னோட ஆர்ட்ட காட்ட வேண்டிய நேரம்ட்டு ஜெயின் பேர்ட் கிளேவை கொண்டு வருவான். அந்த ஜெயின் திங் என்னன்னு கேப்பா நருட்டோ. நீ டேட்டாவை பார்க்கவே இல்லையான்னு கேப்பா சக்குரா. நருட்டோ இல்லைன்பா. சக்குரா அது C2 டிராகன். லேடரா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் எக்ஸ்பர்ட்ன்பா. லேடரா ஒரே ஒரு காம்ப்ளிமெண்ட், என்ன எக்ஸ்ப்ளோசிவ் ஆர்டிஸ்ட்னு கூப்பிடுன்பா. நருட்டோ காண்டேத்தாதேன்பா. லேடரா ஃபுல் அண்ட் ஃபுல்லா லேண்ட்மைனை போடுவான். நருட்டோ பக்கத்துல போவான். லேடரா அது என்னோட லேண்ட்மைன், கால் வச்சா போயிருவேன்பா. நருட்டோ பயந்துட்டு லேண்ட்மைனான்னு கேட்பான். சடனா ஒரு பேர்ட் வரும். சாஸ்கே ஸ்வார்ட வச்சு கிரவுண்ட்ல அடிச்சுட்டு லைட்னிங் ஸ்டைல பயன்படுத்திட்டு கீழே கால வைப்பான். நருட்டோ வெடிச்சிருவோன்னு பயப்பட்டு காதை பொத்துவான். என்னடா வெடிக்கலேன்ட்டு பாப்பான். லேண்ட்மைன்ஸை டீஆக்டிவேட் பண்ண லைட்னிங் ஸ்டைல பயன்படுத்தி இருக்கான்னு மண்டேடா. நருட்டோ சாஸ்கே உரச்சு மறு போட்டு தள்ளனதுக்கு அப்புறம் ஏன்டா வில்லேஜுக்கு வரல, அவங்க கூட இப்ப வேணா நான் மோதருக்கு சந்தோஷமா தான் இருக்கேன்பா. சாஸ்கே அவங்கள போட்டு அப்புறம் பாத்துக்கலான்பா. நருட்டோ அவங்க காம்ரேட்ஸ் இல்லையான்னு கேட்பான். சாஸ்கே என்னோட கோல்ஸை பகிர்ந்துக்காதவங்க என் காம்ரேட்ஸ் இல்லைன்பா. சசோரி அப்படின்னா இது ஈஸியா இருக்குன்பா. கீபா மேல இருக்கலாம் நாங்க பாத்துக்கிறோம்பா. ஃபேங்க ஒரு ஃபேங் பண்றப்ப தப்பிச்சு போயிருவான். கீபா நார்மல் ஆயிட்டு அக்கமாரு இப்பன்பா டைனமிக் மார்க்கிங் பண்ணும். லேடரா அருவருப்பா இருக்கு, இந்த ஜுட்சுல ஒரே ஒரு ஃபிராக்ரன்ஸ் தான் இருக்கு, விட மாட்டேட்டா உங்களை, என்னோட ரியல் ஆர்ட்ட காட்டுறேன்பா. கீபா ஆர்ட்ட கலாய்க்கபா. வெயிட் பண்றான்னு கத்துவான் லேடரா. நருட்டோ சாஸ்கே கிட்ட எனக்கு புரியல, என்ன எதுக்கு காப்பாத்துறேன்னு கேட்பான். சாஸ்கே ஏன்னா உன காலி பண்ண போறது நானா தான்டா இருக்கணும்பா. நருட்டோ சந்தோஷப்படுவான். சாஸ்கே அகட்ஸ்கிய போட்டு அப்புறம் பேசிக்கலான்பா. நருட்டோ சரின்பா. ஜுட்சு பார்த்தா அது நல்லதுக்கு இல்லைங்க மாதிரி தெரியுது, என்ன பண்றதா இருக்கேன்னு கேட்கும். பிரச்சனையா இருக்கு முன்னாடி அமைதியை கிளம்பிட வேண்டியதாங்கும் பிளாக் ஜட்ஸு. கிளம்பிருங்க. நருட்டோ இப்ப நீ மட்டும் தான்பா. சசோரி சாஸ்கே மேல ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்குன்னு அட்டாக் பண்ணுவான். சாகுடான்ட்டு சென்பான்ஸ் யூஸ் பண்ணுவான். சாகுரா ரூட் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணுவா. சாஸ்கே செடோரி பயன்படுத்துவான். நருட்டோ ரசங்கன் பயன்படுத்துவான். பப்பட் சதரும் அதுல இருந்து ஒருத்த தப்பிச்சமா இருக்கும். வெளியே வந்து ரொம்ப நாள் இருக்குன்னு வாய்ஸ் கேட்கும். நருட்டோ ஷாக் ஆவான். உண்மையான உருவத்துல இருக்க சசோரி உங்களை என்னோட ஹியூமன் பப்பட்ஸ் ஆக்கி அக்காட்சுக்கில ஒருத்தங்களா மாத்தறன்பா. உன் கூட தான் சேர மாட்டேன்பா. நருட்டோ அதையும் பாத்தரலான்ட்டு சமனிங் ஜுட்சு ரீஅனிமேஷன் பண்ணுவான். நருட்டோ என்னதுன்னு ஷாக் ஆவான். சசோரி ஒரோச்சிமாரு உயிரோட இருந்தப்ப நானும் அவனும் சேர்ந்து பண்ண ஷினோபி ஹியூமன் பப்பட்ஸ் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹிஷாஷியை ரெசரக்ட் பண்ண இல்லையா, அதே போலதான் இதுவும்பா. இத பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கப்பவே சசோரி இதுக்கு மேலன்பா. டெட் பர்சன் ஸ்க்ரால்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. ஏகப்பட்ட பப்பட்ஸ் மேல வரும். சசோரி எப்படி என்னோட மாஸ்டர் பீசஸ் என்னோட ஹியூமன் பப்பட் ஆர்மியை வச்சு ஷினோபி வேர்ல்ட ஆள போறான்பா. சக்குரா நிறைய இருக்குன்பா. நருட்டோ எல்லாத்தையும் அழிக்கலான்பா. எமாரி நிஞ்சா ஆர்ட் வின்சைட் ஜுட்சு பண்ணுவா. பொழுதெல்லாம் போனதுக்கு அப்புறம் நருட்டோ பார்த்துட்டு இது அப்பாவும் எல்லாரும்பா. மினட்டோ நடக்கிற விஷயம் என்னன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறமாவே எவ்வளவு வேகமா முடியுமோ வந்தன்பாரு. காரா ஆஃப்டர் ஆல் நண்பனை விட முடியாதுலன்பா. நருட்டோ காராக்கு தேங்க்ஸ் பண்ணுவான். காங்க்ரோ பப்பட்ஸ்னு வந்துட்டா நாங்க தான் எக்ஸ்பர்ட்ன்பா. எமாரி நாங்க பாத்துக்கிறோம்பா. காங்க்ரோ சக்ரா த்ரெட்ஸ்க்கு எய்ம் பண்ணுங்க, அப்புறம் அது காலின்பா. காரா நருட்டோ விட்டா சசோரியை நீ பாத்துக்கன்பா. டீம் 7 ஹேண்டில் பண்ண போவாங்க. இப்ப நீ மட்டும் தான் டான்பா. நருட்டோ சசோரி தேர்ட் காசிக்காக பப்பட் எடுப்பான். வாய்ப்பே இல்ல அது வந்துட்டு ஷாக் ஆவா. சக்குரா ஐன்சன்ட் வச்சு ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒண்ணு பண்ணுவான். இன்ஸ்டன்டா உங்களை காலி பண்றேன்பா. இத பார்த்து ஷாக் ஆகுறப்ப சக்குரா இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்பா. மைட்டாட்டிக் ரீஜெனரேஷன் ஜுட்சுக்கான அந்த 4 ஹெட் மார்க் வரும். சொல்ல போனா எதுவும் ஃபுல் ஆயிடுச்சுன்பா. புரியாது சரி விடுன்ட்டு சக்குரா பயங்கரமா ஜம்ப் பண்ணி பஞ்ச் பண்ணுவா. தேர்ட் காசிக்காக பப்பட் காலி ஆயிரும். நருட்டோ வாய் பொழப்பான். சசோரி அப்படின்னா இது எப்படின்ட்டு மெய்டெருமி ஓனோக்கியோட பப்பட் எடுப்பான். ஷாக் ஆவாங்க. சசோரி இவங்கள ஹியூமன் பப்பட் ஆக்குறதுக்கு தான் ரொம்ப பாடுபட்டேன், ஆனா அது பெரிய மில் ஸ்ட்ரென்த். ஆனா சாஸ்கே உன்னை கூட்டிட்டு வரக்கு நான் இழந்த விஷயத்தை விட பெருசலேன்பா. ஆரம்பத்திலே உன்னை இப்படி நான் பப்பட் ஆக்கி இருக்கணும்பா. இதை கேட்ட சக்குரா அப்படின்னா சாஸ்கே இன்னசென்டான்பா. சாஸ்கே அதெல்லாம் இப்ப மேட்டர் இல்ல, முன்னால இருக்க எதிரியை மட்டும் போக்கஸ் பண்ணுங்கன்பா. 5 கிரேட் நேஷன்ஸ் சேர்ந்தவங்க கீழ இருக்க பப்பட்ஸ் எப்படியோ சமாளிச்சு கம்ப்ளீட்டா சீல் பண்ணிடுவாங்க. மொத்தமா சீல் பண்ணியாச்சுன்னு பாட்ட மாதிரி டீம் 7 அவங்க சமனிங்ஸ் பண்ணுவாங்க. சக்குரா கட்சுயி கிட்ட நம்ம எல்லாத்தையும் ஹீல் பண்றத பாத்துக்கலான்பா. அந்த டைம்ல காகேவை நான் பாத்துக்கிறேன்பா. நருட்டோ சாஸ்கே முன்னேறத பாத்துட்டு நருட்டோ கத்துவான். இதை நான் பாத்துக்கிறேன்பா. சாஸ்கே ஓனோக்கி பார்ட்டிகல் ஸ்டைல் அட்டாமிக் டிஸ்மேண்ட்லிங் ஜுட்சு பண்ணுவாரு. சாஸ்கே கல்லு விடும் அவோடாவ காலி பண்ணிச்சுட்டு. சசோரி பாத்தீல இதான் மாஸ்டர் பீஸ்ங்கிறது, இப்ப நீயும் என்னோட ஆட்ல ஒரு பார்ட் ஆகலான்பா. அப்படியே இருங்கன்னு ஜெராயோட வாய்ஸ் கேட்கும். டீம் ஜெராயா சீனுக்கு வந்துட்டாங்கன்பாரு. கோனன் நாகட்டோவை பார்த்துட்டு நருட்டோ சந்தோஷப்படுவான். நாகட்டோ பாக்க போனா நீ ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவன் நண்பனை காப்பாத்திட்ட போல என்பா. இருந்தாலும் விஷயங்களை பேச்சப் பண்ண முடியலன்பா. நருட்டோ கோனன் நருட்டோ நீ எப்படின்னான்பா. நாகட்டோ யாகிக்கு இறந்துட்டான், அவனுக்கு நீ ரீப்ளேஸ் ஆகுன்பாங்க. ஜெராயா 3 பேத்தையும் கட்டி பிடிச்சு டீம் ஜெராயா திரும்பி வச்சு சைல்ட் ஆஃப் ப்ராபஸி அவனால என்ன முடியுங்கிறத காட்டுன்பாரு. நருட்டோ சரின்பா. சாஸ்கேக்கு அகைன்ஸ்டா மிசுகாகே ரைக்காகே வந்து நிப்பாங்க. மேட்டோரிமி லாவா ஸ்டைல் லாவா மாஸ்டர் ஜுட்சு பண்ணுவாங்க. சசோரி டிசப்பாயிண்டிங்கா இருக்கேன்பா. சாஸ்கே ரெட் கலர் ஆப்ஜெக்ட் ஒன்னு தடுக்கும். பார்த்தா சூசனோவா இருக்கும். இட்டாச்சி அவசரக்கான இருக்க சாஸ்கேன்பா. அண்ணான்ட்டு பாப்பான் சாஸ்கே. சசோரிக்கு அள்ள விடும். இட்டாச்சி எதுக்காக தனியா சண்டை போடுற, உங்களோட தான் காம்ரேட்ஸ் இருக்காங்களேன்ட்டு திரும்புவான். என்னமோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்பா. சாஸ்கே செய்யறத செய்யுன்பா. நருட்டோ காமாக்கி சேப்பா சொல்லுவான். ஓனோக்கி ஜுட்சு பண்றத பாத்துட்டு இது நல்லதுக்கு இல்லைன்பா. நருட்டோ ஓனோக்கி பார்ட்டிகல் ஸ்டைல் பவுண்டரி டிஸ்மேண்ட்லிங் ஜுட்சு பண்ணுவாரு. இதை எங்கிட்ட விட்டுருன்பா. நாகட்டோ எந்த ஜுட்சு வந்தாலும் நான் அப்சர்வ் பண்ணிக்குவேன்பா. கோனன் பேப்பர் யூஸ் பண்ணி ஓனோக்கியை பிடிச்சிருவா. நாகட்டோ இப்ப நருட்டோன்னு கபம் ரசங்கனை வச்சு காலி பண்ணுவான். ரைக்காக சாஸ்கேவை பஞ்ச் பண்ண வரப்போ ஒன்னும் ஆகாது. இட்டாச்சி அவனோட சுஜனோல இருக்க பிளேட வச்சு கட் பண்ணிட்டு இப்ப சாஸ்கேன்பா மேட்டருமே மேல மோதிடுவார். ரைக்காக சாஸ்கே இப்பன்பா. இட்டாச்சி சாஸ்கே அவனோட ஏரோவை வச்சு எய்ம் பண்ணி அடிப்பா. அவங்களும் காலி ஆயிருவாங்க. சசோரி வாய்ப்பில்ல என்னோட ஆர்ட் கடுப்பாவான். சாஸ்கே நருட்டோ முன்னால வரத பாத்துட்டு இல்ல இன்னும் இது முடிவுக்கு வரலன்ட்டு அக்காட்சிக்கு க்ளோக்க ரிமூவ் பண்ணிட்டு அவங்ககிட்ட இருக்க ஸ்க்ரால தூக்கி போடுவான். செஸ்ட்ல இருக்க சக்கர தரத்தை யூஸ் பண்ணி 1000 பப்பட்ஸ் ஹேண்டில் பண்ணுவான். நான் உங்ககிட்ட தோக்க மாட்டேன்டான்பா. சாரி உன்னால ஜெயிக்க முடியாதுன்பா. நருட்டோ சசோரி என்னடா
சொல்றேன்பா. நருட்டோ சுத்தி பாடுறான்பா. நருட்டோ ஷேடோ க்ளோன் பண்ணிட்டு காம்ரேட்ஸ பப்பட்ஸ் ஆக்குறவன்லாம் என் நண்பர்களுக்கு எகெயின்ஸ்டா ஜெயிக்க முடியாதுடான்ட்டு ரஷன் ஷூரிகன் பண்ணுவான். சசோரி முட்டாள்பா. தலைவன் வின் ஸ்டைல் ரஷன் ஷூரிகன் வச்சு அட்டாக் பண்ணுவான். சாஸ்கே இன்ஃபர்னோ ஸ்டைல் ஃப்ளேம் கண்ட்ரோல் பண்ணுவான். வேற லெவல் அட்டாக் நடந்திருக்கும். சசோரியோட லைஃப் சோர்ஸ் உடைஞ்சிரும். ஈவினிங் ஆயிரும். நருட்டோ அது முடிஞ்சது. சாஸ்கே கிராமத்துக்கு வந்துரு, திரும்ப ஆரம்பிச்ச நண்பர்களா இருக்கலான்பா. சாஸ்கே கண்டிப்பா லீவுக்கு வரேன், ஆனா ராங் ஐடியாக்கு வராதேன்பா. நருட்டோ ஷாக் ஆவான். சாஸ்கே நான் உங்களோட சேர்ற நோக்கம்லாம் இல்ல, நான் ஷினோபி வேர்ல்ட என் சொந்த வழியில மாத்த போறேன்பா. நருட்டோ ஷாக் ஆவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரைவல்ங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்டன்ல அடுத்து பார்க்க போறீங்க. நருட்டோ